பிரியமான தேவச்சனங்களே, இந்த நாளுக்குள்ள நம்ம பார்க்க போற வேத பகுதி யோவான் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமா தேவச்சனங்களே, கர்த்தருடைய வார்த்தைகளும் அவருடைய வசனத்திலும் நிலைநிற்கும் பொழுது நாம கேட்டுக்கொள்கிற காரியத்தை எல்லாமே கர்த்தர் நிறைவேற்றுகிற வல்லவராய் இருக்கிறாருங்க. நம்ம அநேக வார்த்தை கொண்டு ஜெபித்திருக்கலாங்க. எனக்கு இதை செய்யுங்க ஏசப்பா, அதை செய்யுங்கன்னு சொல்லி நிறைய வார்த்தை கொண்டு ஆண்டவரிடத்துல நம்ம சொல்லியிருக்கலாம், புலம்பிருக்கலாம், அழுதுருக்கலாங்க. இந்த வார்த்தையெல்லாம் நிறைவேறலையேன்னு சொல்லி ஒரு செகண்ட் நம்ம சோர்ந்து போயிருக்கலாங்க. இல்லைங்க, ஏன்னா நம்ம ஆண்டோட வார்த்தையில கீழ்ப்படிந்து இருக்கும்போது, அவருடைய வார்த்தையில நிலைநிறுத்தி இருக்கும்போது ஆண்டவர் நமக்கான ஏற்ற வார்த்தை கொடுத்து நமக்கான திட்டத்தை செய்ய தேவன் இருக்கிறாருங்க. அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கணுங்க. எந்த சூழ்நிலைகளும் நம்ம தடுமாறி போயிடாதபடிக்கு அவருடைய வார்த்தை மட்டும் நிலைநிற்கும் போது கர்த்தர் நமக்கான செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்குங்க. நம்ம எந்த சூழ்நிலைகளிலும் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கணுங்க. இந்த ஜெபத்தை கொண்டு இந்த நாள்ல நம்ம ஜெபித்திருக்க வார்த்தை கொண்டு நீங்க எப்பொழுதுமே கடைபிடித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கான வார்த்தை கொண்டு நடத்துகிற தேவனா இருக்கிறாங்க. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள தெய்வமே, அப்பா நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோமையா. எங்கள் சேனைகளின் தேவனா கர்த்தாவே, அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா யோவான் அதிகாரத்தில் நீங்க அப்பா வெளிப்பட்ட கிருபைக்காகவும் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பிள்ளையாக அப்பா இடத்து நிலைத்து நிற்கும் பிள்ளைகளா நீங்க மாற்றிடுவீராக ஆண்டவரே. அப்பா ஜெபத்துக்கும் இன்னும் பதில் வரலையேன்னு சொல்லி ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கலன்னு சொல்லி அப்பா தகப்பனை புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீ இடத்தில் நிலைத்து நிற்கும் போது நீ கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிற வார்த்தை அப்பா அவர்களுக்கெல்லாம் ஊடுருவி செய்யட்டும்பா. நீங்க ஆளுகை செய்யுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல தெய்வமே, ஆமென். God bless you. God bless you.